ஹை ஃப்ரெண்ட்ஸ், கேப்கட்டில் இந்த ஸ்கேன் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளிப்பிங்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோனாலும் சரி பிக்சர்னாலும் சரி இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறமா செகண்ட் கிளிப்பிங் மேலே இந்த மாதிரி டச் பண்ணிட்டு, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கும். இந்த ஃப்ரீஸ் லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓவர்லே கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக ஃபஸ்ட் கிளிப்பில் ஒரு 3 செகண்ட் இல்லைன்னா ஒரு செகண்ட் 1.5 செகண்ட் கிட்ட இந்த மாதிரி ஷார்டன் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த ஓவர்லே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டம் ரிமூவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷோட சைஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரை வச்சு ப்ரஷ் கொடுத்து இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா கார்கிட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு தனியாக இந்த கார் மட்டும் தனியாக வந்துடும். இதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களே தான் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கணும். இது வீடியோக்கு மட்டும் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். இதை ப்ரஷ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. உங்களுக்கு கார் எஃபெக்ட் மட்டும் அப்ளை ஆகி தனியாக பிரிஞ்சு வந்துடும். கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து இந்த லேயரோட ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் கொடுக்கணும். எண்டிங்கில் கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கு வந்துடுங்க. இந்த ஒயிட் லைன் வந்து ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் படுற மாதிரி வச்சுட்டு இந்த காரை வந்து உங்களுக்கு எந்த பக்கம் இருந்து வர மாதிரி வேணுமோ அப்படி வந்து ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு ஃபுல்லாகவே மூவ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அடுத்த சீன் வந்து உங்களுக்கு அடுத்த கிளிப்பிங் வந்து மேட்சிங் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம ஸ்கேன் எஃபெக்ட் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேக் வந்துட்டு இந்த இடத்துலயே ஒயிட் லைன் கரெக்டாக அந்த லேயர் படுற மாதிரி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்து வீடியோ எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட் செலக்ட் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேனை கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து இந்த கிளிப்பிங்கோட எண்டிங்க்கு இந்த லேயருக்கு ஈக்குவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் லேயர்ன்னு இருக்கும். இந்த லேயரை வந்து கொடுத்துருங்க. இந்த லேயர் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த எஃபெக்டை வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து உங்களோட ஸ்கில் தான், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஸ்பீடு அது எல்லாமே நீங்களே இன்டென்சிட்டிலேருந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பிக்சர் பார்க்கலாம். இப்போ வீடியோ பார்த்துட்டோம். இப்போ பிக்சர் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பிக்சரில் எப்படி எஃபெக்ட் கொடுக்கலான்னு. இந்த பிக்சரை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி இது மட்டும் இந்த கார் மட்டும் தனியாக உங்களுக்கு கட் பண்ணி தந்துடும். இதில் கன்ஃபார்ம்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் டிரான்ஸ்பரண்ட் ஒரிஜினல் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு கேட்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை. இதில் .jpg .png இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் .png ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் டு கேலரி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ கேப்கட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஓவர்லே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த PNG பிக்சரை வந்து ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கிளிப்பிங்குள்ளே வச்சுருங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி இந்த காருக்கு மேட்சிங்காக வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட் கொடுத்து வீடியோ எஃபெக்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்கேன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து இந்த கிளிப்பிங்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மேட்சிங்காக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு இருக்கும். இந்த ஓவர்லேவை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும். இது எல்லாமே இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீட்லேருந்து பிளர் ஆப்ஷன்லேருந்து ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கும். நீங்களே வந்து ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி வச்சு பாருங்கள். வச்சதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிள் தான், நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.